தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஓரபதா சந்தரா, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எஸ் ஜீசஸ், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே என் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தூய ஆவியானவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரிபா தரமா சந்தரா கபரி கரா தூரமா ரேதரா பஹதரமரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். ஹல்லேலூயா. The presence of God, the presence of God. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து
தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஓ ஜீசஸ் லார்ட், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, come Lord Jesus, come Lord Holy Spirit, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். Hallelujah, Jesus Lord, hallelujah, hallelujah, hallelujah. Oh Rabadara Marie, in Rabado Shandara Kabari, hallelujah. Oh hallelujah. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார், அவரை பலப்படுத்துவார். அவர் வரும் பொழுது அவர் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்காக இருக்கும் ஆண்டவர், உங்களுக்குள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. The Holy Spirit dwells in you. Hallelujah. உங்களுக்குள்ளே ஒரு கடவுள், உங்களுக்குள்ளே ஒரு ஆண்டவர் ஜீவிக்கிறார். There is a God inside you. கர்த்தர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். Hallelujah. ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். விசுவாசியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில். ஆண்டவரால் கூடாத காரியம், ஹalleluya, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நினைத்தால் அதை தடைப்படாமல் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் நினைத்தால் அதை தடைப்படாமல் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஹalleluya. ஜீவனுள்ள ஆண்டவரே, ஹalleluya, உம்மை துதிக்கிறோம். கர்த்தரை நம்பி வாழுங்கள். உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஜீவிக்கிறார். உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஜீவிக்கிறார். மகா பரிசுத்தர், இரட்சகர், மீட்பர் உங்களுக்குள்ளே ஜீவிக்கிறார். ஹalleluya. The Spirit of God, hallelujah. The Spirit of God உலக தோற்றம் உருவாகும் பொழுது, உண்டாக்கும் பொழுது ஆவியானவர் அங்கே இருந்தார். அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are special because I dwell in you. உங்களுக்குள்ளே நான் வாசம் செய்கிறேன். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஹalleluya. ரேபாராதர மஷக்கரக்கர. ஹalleluya. கர்த்தர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் கைவிடாமல், ஹalleluya, ஆண்டவரை விடாமல் நாம் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை ஹalleluya, ஹalleluya, எல்லாவற்றிலும் பாதுகாத்து வழி நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. கர்த்தர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைப்படாது. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். உங்களுக்குள்ளே கர்த்தர் ஜீவிக்கிறார். இந்த மாதம், ஹalleluya, வருகிற செப்டம்பர் மாதம் கர்த்தர் நினைப்பதை செய்து முடிப்பார். புதிய காரியங்களை செய்வார். ஹalleluya. வருகிற வாரத்தில், ஹalleluya, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். புதுப்பித்து
விடுவித்து தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அனைத்தையும் செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. சிறந்தவர், வல்லவர், நல்லவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி கொள்ளி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் நினைப்பது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது என்றாரே. நான் தனித்து நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் நிற்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடம் கொடு என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது இடம் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் செய்வேன், நான் தேவன் பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உன்னை செய்வேன், உன் தேவன் பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள பெண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஆமென். என் கர்த்தர் நினைப்பது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நினைத்தது ஒரு நாளும்
தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் இதெல்லாம் தடைப்பட்டதோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து கூட தடைகளை உடைக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், முடியாது என்று கலங்கி நின்றாலும், இது ஆவாது, இது முடியாது, இது செய்ய முடியாது, இது எப்படி நடக்கும், இது சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம், இது நடக்காது என்று சொல்லலாம். உங்களோடு இருக்கிறவர்கள் இது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்கலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கும் பிள்ளைகள், நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் பிள்ளைகள், நாம் சொல்கிறோம் இது கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் முடியும். ஆண்டவர் இதை செய்து கொடுப்பார் நமக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு ஆண்டவர் ஜீவிக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார். God lives in you. Hallelujah. கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆண்டவர் முடித்து தருவார். முடியாது என்ற காலத்திலும் ஆண்டவர் நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால் கலங்காதே, திகையாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் யாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். ஆண்டவரை நம்பி ஜீவி இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட அப்பா தேவரீர் உங்க முன்னாடி வந்து நிற்கிறோம். அப்பா உடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க. அடியானை தாழ்த்துகிறேன், நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க, நீர் பேசுங்க. நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவர். இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா ஆண்டவரே தேவரீர் அப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள், எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விலகி போவதா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். We rebuke all sickness and diseases, all weaknesses in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் தேவனே அப்பா உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்பா தகர்த்து எறிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அதை போல கர்த்தாவே தேவரீர் அப்பா எல்லா ஃபினான்ஷியல் கர்த்தாவே கட்டுகளையும் உடையுங்க. பண தேவைகள் அப்பா கர்த்தாவே பிசாசானவன் நிறைய இடங்களில் அதை கட்டி போட்டு வைத்திருக்கிறான் குடும்பங்களில். அப்பா தேவரீர் அப்பா அந்த விடுதலையை தாங்கப்பா கர்த்தாவே. அந்த சங்கிலிகளை, அந்த செயின்ஸை உடைங்கப்பா தேவரீர் கர்த்தாவே. அவன் சூழ்ச்சிகள், பிசாசின் சூழ்ச்சிகள் எதுவும் இந்த சபைக்கு எதிராக, குடும்பங்களுக்கு எதிராக வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க தேவரீர். உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியத்தில் நாங்கள் நடக்க கிருபைத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாம் அமருங்க. லெட்ஸ் பீ சீட்டட். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு, கடைசி நாள் இந்த மாதத்தில் நாம் இந்த புத்தகத்தை முடிக்கப் போகிறோம். ஹபகுக் புத்தகத்தை எல்லா மாதத்தின் கடைசி வாரத்தில் என்ன செய்கிறோம் என்றால், ஹபகுக் புத்தகம், எந்த புத்தகம் இருந்தாலும் அதன் வார்த்தைகளை, அந்த வசனங்களை ஒருங்கிணைத்து
பார்த்து அந்த புத்தகத்திலிருந்து இருக்கும் முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் கூட அதை தான் நாம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நாம் பார்த்த தலைப்பு கர்த்தர் நம்மளை புதுப்பிப்பார், அவர் நம்முடைய காலகட்டத்திலேயே அதை செய்வார் என்று தான் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஹபக்குக் தீர்க்கதரிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை போல தான் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நடக்கிறது, கொலை, எத்தனையோ அக்கிரமங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னென்னவோ நடக்குது சுற்றி. நீங்கள் இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எத்தனையோ பேர் எனக்கு எதிராக எழும்புகிறார்கள், இந்த நாட்டுக்கு எதிராக எழும்புகிறார்கள், எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழும்புகிறார்கள், இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நியாயமான சாதாரண ஒரு மனிதனாக ஹபக்குக் தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அந்த டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் ஹபக்குக் முதலாவது அவனுக்குள் இருந்த கேள்விகள் என்ன? அவன் சுற்றி நடக்கும் அக்கிரமங்களை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் இதை கேட்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கிறது. ரைட்டா? பார்த்தீங்க அப்படின்னா வேத புத்தகத்தில் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரோல். தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்கள், ரைட்டா, போதகர்கள் இருக்கிறார்கள், ரைட். அதை தவிர சுகம் அளிக்கிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை தவிர நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட பொறுப்புகள், வேதத்தில் எழுதப்பட்ட நிறைய கர்த்தருக்காக செய்ய வேண்டிய கடமைகள். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஆண்டவர் விலைக்கு எழுதியிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது, ஒரு 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 தவறான காரியம் எங்கேயோ நடக்கிறது, அவர்களால் ஏற்று ஒரு கொலை, ஒரு 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 போர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, அவர்களை சுற்றி நடக்குதுன்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உடனே என்ன செய்வார்கள்? தீர்க்கதரிசிகள் ஆண்டவரிடத்தில் வந்து மன்றாடுகிறார்கள். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் குணமாக இருக்கிறது, the character of a prophet. அவர்கள் உடனே கோபப்பட்டு உலகத்தில் இருக்கிறவர்களிடத்தில் போய் சண்டை போட மாட்டாங்க. ரைட்? உலகத்தில் இருக்கிறவர்களுக்கிட்ட போய் சண்டை பண்ணி, நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ ஏன் அப்படி பண்ணுற, நியாயத்துக்காக அப்படி செய்யாமல் முதலாவது ஆண்டவரிடத்தில் வந்து கேட்பாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் இப்படி நடக்கிறது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் இதை நடக்குது? நீங்கள் ஏன் இதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க என்று தீர்க்கதரிசிகள் கேட்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த தீர்க்கதரிசி ஹபக்குக்கும் கேட்கிறார். போதகர்கள் என்ன செய்வார்கள்? போதகர்கள் வெளியே தவறுகள் நடக்கும் பொழுது தனக்கு இருக்கும் ஆடுகளிடத்தில் சரியான போதனைகளை சொல்லி இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இது போதகர்கள் செய்வது. இவாஞ்சலிஸ்ட் போதகர்கள் என்ன சொல்வார்கள்? வெளியே இருக்கும் அக்கிரமங்களை பார்த்து அவர்களை கண்டிக்க மாட்டார்கள். அவர்கள் உள்ளே சபைக்குள் தனக்கு இருக்கும் ஆடுகளை பார்த்து இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதே போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து கொண்டு வருகிறார் அதற்கேற்றபடி. ஆனால் பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நம்ம கூட நான் நிறைய வாட்டி அதுமாதிரி பண்ணுவேன். வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு தவறாக செய்கிறாங்கல்ல, ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா, என்னடா இவனுங்க இப்படி செய்கிறானுங்க அப்படின்னு கோவப்படுவேன். ஆனால் இந்த தீர்க்கதரிசிக்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கலாம். என்ன அப்படின்னா, அவன் அந்த இடத்தில் போய் பிரச்சனை செய்யல, அந்த மக்களுக்கு போய் முதலாவது போய் கேள்வி கேட்கல, அவன் முதலாவது ஆண்டவர் இடத்துல வந்து கேட்குறான். அதுக்கப்புறம்தான் அவன் போய் மக்களை சந்திக்க ஆண்டவர் முற்படுகிறார். ஆனால் ஆண்டவரை முதலாவது வந்து ஏன் இந்த காரியம்லாம் நடக்கிறது, ஏன் இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இவங்கெல்லாம் என்னை எதிர்க்கிறார்கள் என்று ஆண்டவரை தான் வந்து முதலாவது கேட்டான். ஹல்லேலூயா.
பாருங்க, நாம் படிப்போம். இந்த ஹபகுக் புத்தகத்தில் 1ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, தரிசனமாய் கண்ட பாரம். பாத்தீங்களா? அந்த தரிசனமாய் கண்ட பாரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹபகுக் தீர்க்கதரிசி அவன் கர்த்தரிடத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை அந்த பெற்றுக்கொண்டான். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். படிங்க. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. ஆமா, நீங்கள் ரட்சிக்காமல் இருக்கிறீர்களே, நான் எவ்வளவு நாள் கூப்பிடுவேன், நான் எவ்வளவு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, நியாயம் செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறேன். நீங்கள் ஏன் நியாயம் செய்ய மாட்டீங்க, ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு நியாயமான கூக்குரல். எல்லாரும் நம்ம கூட இப்படி தான் செய்வோம். நம்ம கூட நமக்கு சுற்றி அநியாயம் நடக்குது, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல, அநியாயமாக பண்ணுறாங்களேப்பா, இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடவுள் அதை எடுத்து சண்டை போடுவதற்கு அலோவ் பண்ணாமல் நம்ம இறங்கி சண்டை போடுறோன்றதால ஆண்டவர் அமைதியாகிட்டுக்கிறார். ரைட்? ஆனால் எப்பொழுதும் நம்மை சுற்றி அநியாயம் நடக்குது, நமக்கு எதிராக இருக்கிறார்கள், நமக்கு நியாயம் செய்ய மாட்டேன்னு இருக்காங்க, நமக்கு சரியானது நடக்க மாட்டேன்னு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நாம் செய்ய வேண்டியது கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். அது நான் செய்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி அதை தான் செய்கிறான். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுதான் இதை செய்ய போறீங்க, சுற்றி அநியாயம் நடக்கிறது, ஒரு நியாயமே இல்லாமல் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கும் அந்த இருதயம் வேண்டும் என்பதுதான். நிறைய பேர் இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நியாயமாக படலை அப்படின்னா ஒதுங்கி செல்கிறோம். ரைட்டா? அதுவும் தவறுதான். ஏனென்றால் நியாயமான ஒரு காரியத்தை நாம் என்றைக்கும் எடுத்து செய்யணும். ரைட்? ஐயா, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நியாயத்தின் பக்கம் நிற்காமல் அநீதியின் பக்கம் நிற்பது தவறு. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் ஆண்டவர் ஜஸ்ட் காட், நேர்மையான நீதி உள்ள ஆண்டவர். அவர் நீதி உள்ள ஆண்டவர், ஜஸ்ட் காட். அதால் அநியாயங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதை போல தான் தன்னுடைய பிள்ளையும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். He wants you to be just. அதனால் பட் என்ன அப்படின்னா, நீ போய் நியாயத்தை கேளுன்னு அவர் விரும்பவில்லை. அதில் தான் வித்தியாசம் இருக்கு. உன்னுடைய இருதயம் நியாயம் பக்கம் இருக்கணும், ஜஸ்டிஸ் பக்கம் இருக்கணும், அநியாயங்களை பார்த்து கேள்வி கேட்கணுன்ற விருப்பம் இருக்கணும். ஆனால் முதலாவது ஆண்டவர் இடத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் அதற்கு சரியான பதிலை உங்களுக்கு கொடுப்பார். அதை தான் ஹபகுக் இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரே, எல்லாம் ஒரே 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 அநீதியாக இருக்கு, என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. கரெக்டா? இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்கிரமங்களை இந்த உலகத்தில் நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒருத்தர் குடிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று சிகரெட் பிடிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று சம்திங் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம வாதம் செய்ய முடியாது. ரைட்டா? அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அதை போல் நிறைய அநியாயங்கள். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நியாயத்தை கேட்டால் அவங்க ஒரு நியாயம் சொல்லுவாங்க. ஏங்க இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. They have compromised with the evil of this world. இந்த உலகத்தில் இருக்கும் கொடுமைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தவறான காரியங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த இருதயம்தான் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்ன இருதயம் வேண்டும்? தீமைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது. ரைட்? ஸோ அவர் கேட்கும் பொழுது, தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. 5ஆம் வசனம் படிங்க. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில்
நீங்கள் விசுவாசிக்காத நீங்கள் நம்பாத ஒரு கிரியை நான் செய்ய போறேன். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீங்க சொல்றது சரிதான், ஆனா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன் அப்படிதான் சொல்றார். பிளைனா சொல்லணும்னா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது என்ன? தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட புலம்பும் பொழுது ஆண்டவர் நான் இதுக்கு ஒன்று செய்ய போறேன் அப்படின்றார். என்ன ஆண்டவரை செய்ய போறீங்க? நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன். எப்படி ஆண்டவரே? அதுதான் அப்போ 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, படிங்க. இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். பாருங்க, கல்தேயர் அதாவது யாருன்னா பாபிலோனர்கள். இவர்களை நான் எழுப்புவேன்றார். கரெக்டா இல்லையா? ஐ வில் ரைஸ். அப்ப பாருங்க ஆண்டவர் செய்வது அவருக்கு ஒரே ஆச்சரியம். எங்க தேசத்துக்குள்ள இருக்கிற எங்கள் நாட்டில் இருக்கும் ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு ராஜாவோ இல்ல ஒரு தலைவரோ எழுப்புங்கள் என்று அபபுக்கு எதிர்பார்க்கிறார். எங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு ஆளை எழுப்புங்கள், அவர் நியாயத்தை விசாரிப்பார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? புரஜாதிகள் மத்தியில் இருக்கும் பாபிலோன், ஒரு ரூத்லெஸ் அப்படின்னு போட்டிருக்க அந்த வார்த்தை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் பீப்புள் போட்டிருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நியாயம் அநியாயம்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சவங்க, ரைட்டா? ரூத்லெஸ் பீப்புள். அப்படி இருக்கிற பீப்புளை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எனக்காக நான் எழுப்புவேன்றார். என்னுடைய வேலை செய்வதற்காக அவர்களை எழுப்பி அதை நான் சரி செய்வேன் என்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் யாரை வேண்டுனாலும் எடுத்து பயன்படுத்தி அவருடைய காரியத்தை முடித்து கொள்வார். அல்லேலூயா. இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார், இதை செய்யுங்கன்னு. ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு இடத்துலேருந்து ஒரு பர்சனை எழுப்பி ஆண்டவர் அதை செய்கிறார். பாபிலோனர்கள் அவர்கள் என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான ஒரு இஸ்ரவேலர்களுக்கு கம்பேர் பண்ணால் அவர்கள்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். ரூத்லெஸ் பீப்புளாக, நியாயம் அநியாயம் பார்க்காத ஜனங்களாக இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா அவர்களை நான் எழுப்பி என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் அவர்களை கொண்டு வருவேன் என்றார். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், அதனால் தான் என்ன பண்ணுறாரு? பாபிலோன் நெபுகத்நேசரை எழுப்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, நெபுகத்நேசர் கர்த்தரை அறியாதவன். he never knew God. ஆனால் அவன் நெபுகத்நேசர் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக அடிமையாக யார் அனுப்புறாரு? தானியேல் அனுப்புறாரு. ரைட்டா? அப்ப பாருங்க, நம்ம என்ன யோசிக்கிறோம்? தாவீதை போல எங்கள் மத்தியில் ஒருத்தரை எழுப்புங்க, அவர் நியாயம் அநியாயம் கேட்பார் என்று நாம் நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே அதை தலைக்கீழாக மாற்றுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. நான் பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு 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 என்ன சொல்றது, புறஜாதியான ராஜாவை எழுப்புறேன். அந்த ராஜாவுக்கு கர்த்தரை பற்றி சொல்வதற்கு அடிமையான தானியேலை அனுப்புகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுடைய திங்கிங்கே, நம்மளுடைய எண்ணங்கள் ரைட் ஆப்போசிட்டாக ஆண்டவர் யோசிக்கிறார். நம்ம ஒன்று யோசிக்கிறோம், இப்படி இருக்கு, கர்த்தர் இப்படி தான் செய்ய போகிறார், ஓகே வெரி குட். ஆண்டவர் அப்படி செய்யலை. ஆண்டவர் இல்லை நான் இந்த வாட்டி இப்படி செய்ய போகிறதில்ல, நான் இந்த வாட்டி இப்படி செய்ய போகிறேன்றார். என்ன ஆண்டவரே, இது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நம்மளுடைய இதுக்கும் இது செட் ஆகாதே, இது கரெக்ட் கிடையாது. என்ன ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் இதுதான் சரி என்று ஆண்டவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை கேள்வி கேட்க முடியுமா? ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை தான் செய்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மற்றவர்கள் மூலமாக எழுப்புவேன், உங்களுக்கு நான் செய்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்
நாம் என்ன நினைப்போம், இவர்கள் தான் நமக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு யோசிப்போம். ஆஹா எங்கள் மாமா தான் செய்ய போகிறாரு, ஆஹா எங்கள் பெரியப்பா தான் எங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு, இவங்க தான் உதவி செய்ய போகிறாங்கன்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கே தெரியாத ஒரு நபரை வைத்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் அதை தான் ஆண்டவர் செய்ய போகிறார். நமக்கு தெரியாத ஒரு நபர், யார் இவர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நமக்கு சாதகமாய் வந்து நமக்காக பேசுவார். அப்போ நம்ம யோசிப்போம், எப்படி இது நடந்தது என்று பார்த்தால், ஆண்டவர் எப்படி நெபுக்கத்நேசரை உருவாக்கி அந்த நெபுக்கத்நேசருக்கு ஒரு தானியேலை அனுப்பினாரோ அதை போல நமக்கும் ஆண்டவர் அறியாத ஒரு நபரை நமக்கு உருவாக்கி அவர் மூலமாக நமக்கு வழிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகும் காரியம், ஆண்டவர் யாரை வைத்து வேணாலும் அவருடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இப்படி தான் செய்யணும்னு, அப்படியெல்லாம் ஆண்டவர் அவருடைய வழிகள் டிஃப்ரெண்ட். அவர் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் ஒன்று வாக்கு கொடுத்தால் அதை மாற்றிக்கொள்ள மாட்டார். நீங்கள் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துறாதீங்க. அது வேற இது வேற. தாவீது வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் தாவீது வம்சத்தை தான் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவர் தாவீதோடு செய்த உடன்படிக்கை, அவர் ஒன்று உங்களுக்காக ஒன்று சொன்னார்னா அதை செய்வார். ரைட்டா? அதை வேற மாதிரி செய்ய மாட்டார். அதை சாலமோன் வந்தால் அதுக்கப்புறம் வரிசையாக ஒரு ராஜாவாக வந்தார் அவருடைய வரலாறில், அவர் தாவீதின் வம்சத்தில். அதை ஆண்டவர் மாற்றவில்லை. ஆனால் ஆண்டவர் ஜனங்களை திருத்த வேண்டும், ஒரு காரியத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ராஜாவை உருவாக்குறார், நெபுக்கத்நேசரை. அதே பிள்ளைகள் மறுபடியும் திரும்பி எருசலேமுக்கு வர வேண்டும் என்பதற்காக கோரேஸ், சைரஸ் என்னும் ராஜாவை எழுப்புகிறார். அவர் பேரையும் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பார்த்தீங்களா? வெறுமை தண்டிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ராஜாவை எழுப்புவேன்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கிறார். இங்கே நீங்கள் இது மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா, என்ன ஆண்டவர் ஜனங்களை தண்டிப்பதற்காக ஒரு 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 பாபிலோன் ராஜாவை எழுப்பி ஜனங்களை தண்டிக்கிறாரே, கண்டிக்கிறாரே என்று. அது மட்டும் அல்ல, நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் படித்தால் ஆண்டவர் கோரேசு என்னும் ராஜாவை என்ன பண்ணுறாரு? உருவாக்குறார். யாருக்காக? தன்னுடைய ஜனங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியாக நேர்த்தியாக செய்வதற்காக ப்ரீ பிளான்டாக நிறைய காரியங்களை செய்கிறார். கோரேசு ராஜா அந்த ஏசாயா புத்தகத்தை 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா எழுதிட்டார். கோரேஸ் ராஜா பற்றி, சைரஸ் என்ன எழுதிட்டார், ஆண்டவர் சொன்னதை எழுதிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் பிறக்கிறாரு. பாருங்க, அப்போது ஆண்டவர் செய்யும் காரியங்கள் மிகவும் அற்புதமானது. நாம் எதிர்பார்க்கிறதற்கு மேலாக நிறைய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ரைட். அப்படியே இந்த வசனங்களில் நாம் ஃபர்ஸ்ட் சாப்டர் 13ஆம் வசனத்தை படிச்சோம்னா, படிங்க 13. பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கர் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இது நியாயமான ஒரு கேள்வியை நிறைய பேர் இந்த உலகத்தில் கேட்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்பது இதுதான், ஏன் ஆண்டவரே கண்ணை மூடின்னு இருக்கீங்க? நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணும்போது கொடுக்குற, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்குது. நம்ம கேட்குறது எப்போயுமே அப்படி தான், நம்ம வாழ்க்கை சுற்றி தான் கேட்போம், நம்ம மற்றவங்களை பற்றி கேட்கவே மாட்டோம்.
இந்த தீர்க்கதரிசி வந்து மற்றவர்களை பற்றி கேட்குறாரு. ஆனால் நம்ம கேட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம வாழ்க்கையை பற்றி சுற்றி சுற்றி கேட்போம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே கண்ணை மூடின்னு இருக்கீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு செய்ய மாட்டேருக்கீங்க? நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், அப்படி ஜெபம் பண்ணுறேன், என்னென்னவோ கேட்குறேன், ஆனால் செய்ய மாட்டேங்கிறேன், ஏன் ஆண்டவரே? இதே வார்த்தையை தான் தீர்க்கதரிசியும் கேட்குறாரு. ஏன் ஆண்டவரே இவ்வளோ தீமைகள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் என்னை சுற்றி நடக்கிறது, இதெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஒய் ஆர் யூ நாட் சீயிங் திஸ்ன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கேள்விகள் பொதுவாக வருது. ஏன் என்னை சுற்றி தீமை நடக்கிறது? இஸ் காட் பிளைண்ட்? கர்த்தர் என்ன குருடாக இருக்கிறாரா? ஏன் கண்களை மூடிக்கொண்டு இருக்கிறார்களா என்று உலகம் எப்பொழுதும் கேட்கும். அதற்கு என்ன பதில் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பேட் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மேன்ஸ் ஆக்ஷன். தவறான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது ஏனென்றால் மனிதனுடைய செயல்களால் தான் அது நடக்கிறது. ஆண்டவர் தவறாகவும் தீமை வர வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைக்கவில்லை, உருவாக்கவில்லை. ஜனங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கினார். ஆனால் தீமை நடக்கிறது, அதற்கு காரணமாக இருப்பவர்கள் மனிதர்கள். ரைட்டா? ஏன் இவ்வளவு தீமை சுற்றி நடக்கிறது என்று கேட்டால், ஏன் ஆண்டவரே அமைதியாக இருக்கிறீங்க என்று கேட்டால், நீ எடுக்கிற சாய்ஸ், நீ எடுக்கிற நீ எடுக்கிற சாய்ஸு நன்மை தீமை என்று வைக்கும் பொழுது நீ தீமையை எடுத்து அதை செய்துவிட்டு ஏன் ஆண்டவரை தடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் ஆண்டவரை தடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பது நியாயமல்ல என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மையும் வைத்திருக்கிறார். நீ அதை select the good things in your life. You have a choice. Why are you selecting the evil ones and the bad ones? Right? இது அழிவின் பாதையில் போவும் என்று தெரிந்து கொண்டு ஏன் இதை செய்கிறாய் என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ நன்மையானதை செய்தால் சமுதாயத்தில் நல்லது தானே நடக்கும். ரைட்? ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். தீமையாய் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறவர்கள், தீமையை செய்கிறவர்கள் ஆண்டவர் தண்டிக்கிறார். எப்படி இங்கே பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு ராஜாவை உருவாக்கி தீமை செய்கிறவர்களை நான் தண்டிப்பேன், கேள்வி கேட்பேன் என்று சொல்கிறாரோ, அதை போல ஆண்டவர் தீமையான காரியங்களை ஆண்டவர் கேட்பார். ஆனால் இங்கே இந்த தீர்க்கதரிசி கேட்குறது, ஏன் ஆண்டவரே கண்ணை மூடின்னு இருக்கீங்க கேட்குறாரு. நீங்கள் ஏன் ஆண்டவரை எந்த செயலும் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ரைட், உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நீ நன்மையானதை செய் ஜனங்களுக்கு, ஏன் தீமையானதை செய்கிறாய்? உன்னால் தான் இந்த காரியம்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் உன்னை ரோபோட்டாக படைக்கலையே, சுவிட்சு போட்டால் இதெல்லாம் செய்யணும்னு ரோபோட்டாக படைக்கலையே, இல்லையே. உனக்கு யோசிக்கிற சிந்தனை, யோசிக்கிற திறமைகளை உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதை சரியாக புரிந்து கொண்டு நேர்மையானதை நன்மையானதை செய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அதே 16ஆம் வசனம் படிங்க. 16. ஆகையால் அவைகளினால் தன் பங்கு கொழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரம் உள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவன் தன் வலைக்கு பலியிட்டு தன் பரிக்கு தூபம் காட்டுகிறான். என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ரைட்டா, வலை இருக்கு. ரைட்டா, மீன் பிடிக்கிற டிராக் நெட் வலை இருக்கிறது. அந்த வலையை ஒருவன் சரி செய்து மீன் பிடிக்கிறானாம். அந்த வலையவே கும்பிட்றானாம். ஹல்லேலூயா. இங்கே என்ன கேட்குறார் தீர்க்கதரிசி? நியாயமாக ஆண்டவர், ஒரு மனிதன் அவனே அந்த வலையை உருவாக்குறான், அவனே அந்த வலையை பின்னி சரி பண்ணுறான், அந்த வலை வைத்து மீன் பிடிக்கிறான். ஆனால் கடைசியாக அந்த வலையே கும்பிட்றான். இல்லை, என்ன நியாயம் இருக்குது ஆண்டவரேன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் நாங்கள் வைத்திருக்கும் பொருட்களை நாங்கள் வணங்குகிறோம், ஏனென்றால் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எங்கள் வேலையை நாங்கள் வணங்குகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை தான் முக்கியம்னுவாங்க. ஒர்க் இஸ் மை காட், மை கரியர் இஸ் மை காட். ரைட்? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம்.
இதுதான் எனக்கு முக்கியம் என்று. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசி இந்த இடத்துல கேட்குறாரு, ஆண்டவரே அவங்க அந்த வலையே வணங்குறாங்க, இது நியாயமானு கேட்குறாரு. ரைட்டா? ஏசாயா ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்காரு? ஜெரமையா நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டு வந்து விறகை வெட்டி விறகை எடுத்துன்னு வந்து அந்த விறகுலேருந்து ஒரு உருவத்தை உருவாக்கி அதையே வணங்குகிறோம், அதே கட்டையை எடுத்து நெருப்பாக்கி அதே குளிர் காஞ்சுகிறோம், எப்படி ஆண்டவரே இது கேட்குறார். அப்போது நீ செய்யும் தொழிலே உனக்கு தெய்வம் என்று உலகம் சொல்கிறது. கரெக்டாக இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வமாக இருக்கிறது என்று உலகம் சொல்கிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்? செய்யும் தொழில் தெய்வம் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறார். ஏனென்றால் நீ செய்யும் தொழிலை நான் தாயா கொடுத்த உனக்குன்றார். அல்லேலூயா. நீ செய்யும் தொழில், நீ வைத்திருக்கும் காசு, நீ வைத்திருக்கும் பணம், நீ வைத்திருக்கும் ஃபேமிலி, உனக்கு இருக்கும் பிள்ளைகள், உனக்கு இருக்கும் வாகனங்கள், உனக்கு இருக்கும் வீடு, உனக்கு இருக்கும் காசு, உனக்கு இருக்கும் சுகன் பலன் எல்லாம் நான் கொடுத்தது என்கிறார் ஆண்டவர். அப்போ நான் கொடுக்கும் பொழுது உனக்கு எப்படி அதெல்லாம் கடவுளாக மாறுகிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி இங்கே ரொம்ப கோபம் அவனுக்கு. எப்படி ஆண்டவரே இது இந்த வேலையை? பாருங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டா இல்லையா? அது பொய் சொல்லாது, அது நிறைவேறே தீரும். கரெக்டா இல்லையா? அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரொம்ப தெளிவா ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நான் குறித்த காலத்தில் நான் என்ன நினைத்து செய்யணும்னு யோசிக்கிறேனோ அது நிறைவேறும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் குறித்த காலத்தில் நடக்கணும்னு யோசித்தது ஒரு காரியம்தான் ஆண்டவர் மாற்றிக்கொண்டார். வேதத்தில் நான் படித்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்திற்குள் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அந்த விரும்பினார், போங்கன்னு சொன்னார். ஆனால் அவர்கள் 10 அந்த ஸ்பைஸ், அந்த யார் அவங்க பேர் என்ன, யோசேப்பு காலேபு தவிர இருந்த அந்த 10 ஸ்பை அவர்கள் உள்ளே போனார். அவர்கள் மாற்றாக வந்து கருத்தை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தினதால் இவர்கள் யாரும் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கு போவோம் என்று சொன்னதால் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு முடிவை மாற்றிக்கொண்டார். அன்னைக்கு அவர்கள் சரி, நாங்கள் கர்த்தரை நம்பி போகிறோம், இவர்கள் ராட்சசர்களாக இருந்தாலும் எனக்கு முன்னாடி இது என்னால் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது என்று இருந்தாலும் கர்த்தரை நம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 40 ஆண்டுகள் ஹிஸ்ட்ரி, நம்ம உலகத்தில் இருக்க ஹிஸ்ட்ரி மாறிட்டுக்கும். 40 years ஆஃப் ஹிஸ்ட்ரி would have changed. என்னென்ன மாறியிருக்கும் தெரியல, உலகத்தில் நிறைய மாறிட்டுக்கும். ஏன் அப்படின்னா அந்த 40 வருஷத்தில் ஆண்டவர் கானான் தேசத்தை இவர்கள் போய் கேப்சர் பண்ணாமல் இருந்ததால் வனாந்தரத்தில் சுட்டு விட்டார். அடுத்த ஜெனரேஷனை தான் போய் காலை எடுத்து வைக்க வச்சார். கரெக்டாக இல்லையா? அந்த ஒரு இடத்தில் தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் அவர் முன்குறித்த நாளில் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார், அது மனிதன் தவறினால் அது தவறிவிட்டது. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும். இப்போ ஞாபகம் வரதை நான் சொல்கிறேன். பாருங்க, கர்த்தர் நினைத்த காரியம் தடைப்படாது. கரெக்டா இல்லையா? அதான் நம்ம பாடணும். நம்ம பாட்டு கூட, கர்த்தர் நினைத்தால் அது ஒரு நாளும் தடைப்படாது. இப்போ படிக்கிற வசனத்தில் கூட என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எந்த காலகட்டத்தில் இது நிறைவேற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அது நிறைவேறும், அது தடைப்படாது. ஆனால் தடை வருகிறது என்றால் அதற்கு காரணம் யாரு? மனிதர்கள் தான். மனிதர், நீதான் அதற்கு காரணம் என்கிறார் ஆண்டவர். யூ ஆர் த ரீசன் ஃபார் த டிலே ஆஃப் பிளெஸ்ஸிங் இன் யுவர் லைஃப் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது, நான் முன்குறித்ததை யாரும் தடுக்க முடியாது, அது நடந்தே
தீரும் என்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம், மேலே படிப்போம், நேரம் இல்லை அதனால் மேலே படிப்போம். படிங்க 4ஆம் வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எப்படி பிழைப்பானா? விசுவாசத்தினால். The righteous shall live by faith. நீதிமான் விசுவாசத்தினால் மட்டும்தான் பிழைப்பான். அதில் ஒரு நல்ல ஒரு வசனம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நிறைய இடங்களில் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து நீதிமான் கர்த்தருடைய மேல் இருக்கும் விசுவாசத்தில் மட்டும்தான் அவன் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும். தன்மேலோ தன்னுடைய வேலை மேலேயோ தன்னுடைய குடும்பத்தில் மேலோ தனக்கு சுற்றி இருக்கும் காரியத்தை மேலே விசுவாசம் வைத்தால் he will fail. But if he has faith in God, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் பதில், இது வந்து ஆண்டவர் சொல்லும் பதில். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். சில காரியங்களுக்கு ஆண்டவர் ஐயோ என்று சொல்கிறார். எதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. இவர்கள் எல்லாரும் அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமான வசை சொல்லையும் வசனித்து தன்னுடைய தள்ளாததை தனக்காக சேர்த்து கொள்ளுகிறவனுக்கு ஐயோ என்றும், தனக்காக சேர்த்து கொள்வனுக்கு ஐயோ என்றும். பாருங்க, முதல் ஐயோ எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்காக சேர்த்துக்கொண்டு மற்றவர்களுக்காக கொடுத்து ஷேர் பண்ணாத தனக்காக தன் உயிரை மற்றும் காப்பாற்றிக் கொள்ளுவவனுக்கு ஐயோ. ரைட்? Those who are selfish and think about themselves and not about others who are around them, God says woe to you, woe to you. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஐயோ ஐயோ என்று இவர்களுக்கு உண்டாகும். யாருக்கு? தன்னை பற்றி மட்டும் நினைப்பவர்களுக்கு ஐயோ என்கிறார். தனக்காக மட்டும் சேர்த்துக்கொண்டு தன்னுடைய குடும்பம் நம்ப அப்படின்னு இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஐயோ என்கிறார். இவர்களுக்கு நியாயம் கிடைக்காது என்கிறார். 2வது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே 9ஆம் வசனம் படிங்க. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. யாருக்கு ஐயோவா? தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும்படிக்கு தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயத்தை தேடுகிறவனுக்கு ஐயோ. தன் வீட்டுக்கு பொல்லாத ஆதாயம் தேடுகிறவனுக்கு ஐயோன்றார். தனக்கு தீமை வரக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் தீமை வரப்போகுது, ஆனால் நம்ம மட்டும் தப்பிச்சுக்கணுன்றதுக்காக, நம்ம மட்டும் சேஃப்கார்ட் பண்ணி நம்ம மட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறவனுக்கு ஐயோன்றார். ஹல்லேலூயா. தன் வீட்டை, இது உலகத்தில் நாம் ஒரு உலக பர்சனாக, வேர்ல்ட்லி பர்சனாக நீங்கள் படிச்சிங்கன்னா அது நியாயம் இல்லாமல் உங்களுக்கு தோணும். ஏன் என் வீட்டை நான் பாதுகாக்கக்கூடாதுன்னு? கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் நியாயமாக இது படிச்சிங்கன்னா ஆண்டவர் திருப்பி கேட்கலாம், நம்ம என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க, என் வீட்டை நான் பார்த்துக்குது, நான் யார் எப்படி வேணால் போட்டோம், நான் என் வீட்டை பார்த்து நான் போகிறேன், என் வீட்டை நான் உயர்ந்த இடத்துல கட்டின்னு போகிறேன், காப்பாற்றிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயோன்றாரு. ஏன்னா உன்னை பற்றி மட்டும்தான் நீ நினைக்கிற, நீ உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி வைத்துக்கணும்னு யோசிக்கிற, சுற்றிக்கிறவங்களெல்லாம் என்ன நினைக்கிற, அவர்களெல்லாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களை பற்றி உனக்கு அக்கறை இல்லையா? அநியாயமாய் சம்பாதி வச்சிருக்கிறியே, அதெல்லாம் நியாயமே இல்லையா? அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் ஆண்டவர் வெறுக்கிறார், ஐயோ என்று சொல்கிறார். இந்த இடத்துல அதுதான், நீங்கள் கீழே இருக்கிற வசனங்களை படித்தால் ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. அநியாயமாய் சம்பாதிக்காதே, மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிக்காதே, மற்றவர்களிடத்தில் காசை புடுங்கி நீ சம்பாதிக்காதே, அதெல்லாம் உனக்கு வாய்க்காமல் போகும் என்கிறார் ஆண்டவர். ஐயோ என்கிறார். ஹல்லேலூயா. நேர்மையாக நியாயமாக மற்றவர்களுக்காக நம்ம நியாயமாக நிற்க வேண்டும். அப்புறம் பாருங்க 9ஆம் வசனம் படிங்க. தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை உயரத்திலே வைக்கும். அதுதான் பார்த்தோம். 12ஆம் வசனம். இரத்த பழிகளினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. ஐயோ. அநியாயத்தினால் ஒரு காரியத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஐயோ. ஐயோன்றாரு. எப்படி வேணா போட்டோங்க, அடுத்தவங்க நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் நம்மளை அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? நிறைய நேரத்தில்
நிறைய பேர் அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆடா மற்றவங்க எப்படி வேணால் போட்டோங்க, நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம சேஃப்கார்ட், இதுதான் நியாயமான வழி அப்படின்னு கிடையாது. எந்த வழியில் வேணாலும் நம்ம ஆனால் நம்ம சரி பண்ணிக்கணும் நம்மளை அப்படின்னு யோசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் ஐயோன்னு சொல்கிறாரு, தீமையான வழிகளில் உன்னை நீ சரி செய்து கொள்ள வேண்டும், உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் நீ நினைத்தால் அதற்கு ஐயோ. ரைட்டா? அப்போது நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றாலும் ஆண்டவர் சொல்வது வழி இருக்காது. you should make things right in the right way. உனக்கு ஏதாவது செஞ்சுக்கணும், உன் வாழ்க்கையில் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் சரியான வழி இருக்கிறது. எப்படி வேணா நான் செய்வேன், மற்றவர்கள் மேல் ஏறி மிதித்து கூட நான் போவேன், யார் அநியாயமாக நடந்து கொள்வேன் என்று நீங்கள் நினைத்தால் ஆண்டவர் ஐயோன்றார். அப்போ மற்றவங்களை பற்றி நீ நினைக்கவே இல்லையான்றார். ஹல்லேலூயா. அப்போது நீ மற்றவர்களை பற்றி நினைக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை பற்றி நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன யோசிக்கிறாரு பத்தியா, இந்த பர்சன், இந்த நபர் என்ன செய்கிறாங்க, நியாயமாக நடந்துக்கிறாங்க, மற்றவர்களை பற்றி யோசிக்கிறாங்க, அநியாயமாய் நடக்கவில்லை. அநியாயமாக நடக்கவில்லை, அவர்கள் நியாயமாக நடக்கிறார்கள், பரவாயில்ல அவர்களும் மனிதர்கள் தானே என்று நினைக்கிறார்கள், எல்லாமே சரியாக செய்யணும் என்று நினைக்கிறார். அப்போ ஆண்டவர் அதை கனம் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே மேலே படிங்க, 14ஆம் வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி எல்லா இடத்திலும் கர்த்தருடைய அறிவினால் ஞானத்தினால் நிறைந்திருக்கும். இது எந்த காலகட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் மறுபடியும் புதிய வானம் புதிய பூமி ஆண்டவர் வருகையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பூமி முழுதும் ஞானத்தால் நிரம்பி இருக்கும், கர்த்தரை பற்றி இருக்கும் அறிவு முழுதுமாய் நிறைந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தரை பற்றி அறிவு நிறைய பேருக்கு கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரை பற்றி இருக்கும் அறிவு முழுதுமாய் கிடையாது. பாதி பேருக்கு தெரியுது, பாதி பேருக்கு தெரியல. பாதி பேருக்கு சபைக்கு போகிறோம் வரோம், நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு போயிட்டு சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு காணிக்க போட்டு வரணும்னு வரோம் நிறைய பேர். ஆனால் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், இதுதான் சரியானது என்று நிறைய நம்ம போகிறதில்ல. அப்போது பூமி ஆண்டவர் சொல்லார்னா, வரப்போது ஒரு காலம், அப்போது பூமி முழுதும் கர்த்தருடைய ஞானத்தால் நிரம்பி இருக்கும். படிங்க 15ஆம் வசனம். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. ஒரு ஐயோ போட்டுறாங்க. யாருக்கு ஐயோனா, குடித்து வெறித்து இருக்கிறவனுக்கு ஐயோ. ரைட்டா? குடிப்பழக்கத்தில் விழுந்து கிடவர்களுக்கு ஐயோன்றார் ஆண்டவர். அப்போது இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை விட்டு, தவறான பழக்க வழக்கங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்கள், நேரம் இல்லை, ஆனாலும் சுருக்கமாக நான் அந்த 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு சில முக்கியமான வசனங்களை உங்களுக்கு நான் படித்துகிறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த மாதத்தில் இருக்கும் வாக்குத்தத்த வசனமாக 3:2 படிங்க. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்து கோபித்தாலும் இரக்கத்தை காட்டுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம். நம்ம எல்லாத்தையும் இந்த வசனத்தில் இருந்த எல்லா காரியத்தையும் பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு காரியத்தை தான் பார்க்காமல் இருக்கிறோம், அதை தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கோம். என்னன்னா, ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்கள் கோபப்பட்டாலும் எங்கள் மேலே இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரே என்று கேட்கிறோம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். தாவீதுக்கு அது தெரிஞ்சுது. தாவீது என்ன செஞ்சான், 3 சாய்ஸ் கொடுத்தார் ஆண்டவர் தாவீதுக்கு. God gave 3 choices தாவீதுக்கு. தாவீது, ஒன்று உனக்கு எதிரிகள் மூலமாக, இன்னொன்று வியாதிகள் மூலமாக, இன்னொன்று நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன் அதன் மூலமாட்டினார். அப்பொழுது தாவீது யோசித்து பார்த்தா, அவன் கரெக்டாக சிந்தனை செய்தான். என்ன செய்தான், மற்றவர்கள் கரத்தில் தண்டனை வாங்குவதற்கு பதிலாக நான் கர்த்தரிடத்தில் தண்டனை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் அதுக்கு காரணம் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்றான். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் என்னை மன்னித்து விடுவார் என்பது. அதை போலவே ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அவர் தண்டித்து கொண்டே இருக்கும்போது அவரால் தாங்க முடியவில்லை, அவரே நிறுத்திவிட்டார். அப்படி பார்த்தா கோபத்திலும் ஆண்டவர்
இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர். அப்போ உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்கள், எந்த இது இருந்தாலும் ஆண்டவர் கோபப்பட்டாலும் அவர் இரக்கமுள்ளவர். அதனால் ஆண்டவர்கிட்டத்தில் போகிறது தான் கரெக்ட். நிறைய பேர் இப்போ என்ன யோசிக்கிறோம், ஆண்டவர் ரொம்ப பிரச்சனை கொடுப்பா, ஆண்டவர் நம்பி வந்தேன், ஆண்டவர் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கடவுளை நம்பி போய் என்ன பிரயோஜனம் இருக்குது, நிறைய பேர் யோசிக்கிறோம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, நான் கடவுளை நம்பி சர்ச்சுக்கு வரேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு, பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் கோபப்பட்டாலும் உன்னை தண்டித்தாலும் நீ மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போவது தான் சரியானது. ஏனென்றால் ஆண்டவர் தான் இரக்கமுள்ளவர், உன்னை மன்னித்து அவர் உனக்கு நல்லதை செய்வார் என்கிறார். அல்லேலூயா. இதை நம்பி நீ ஆண்டவர் கோபப்படுறான்றதுக்காக மனிதனை நம்பி ஓடிட்டேன்னா அதோட மோசமான காரியம் எதுவும் கிடையாது. நீ மறுபடியும் கடவுளிடத்தில் வருவது தான் சரியானது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வசனங்களை படிங்க. 13ஆம் வசனம் படிங்க. 3:13. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். பாருங்க, அனாயிண்டட் ஒன், யாரெல்லாம் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரோ, யாரெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார், அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் அதை கைவிட மாட்டார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ரைட்டா. மற்றபடி பாருங்க, அதே வசனத்தில் நாம் 15-16 படிச்சிங்க அப்படின்னா படிங்க. திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. ஓகே, இந்த வசனத்தில் நாம் படிக்கிறது ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், God will fight for you. இதுதான். கடல் மேல், சமுத்திரத்தின் மேல் அவர் குதிரைகள், the horses of God will gallop on the sea அப்படின்னு போடலாம். தண்ணீர் மேல் ரைட்டா கர்த்தருடைய குதிரைகள் போகும். ஏற்கனவே எலிஜா பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலிஜாவை எப்படி கொண்டு வந்தார், குதிரைகள் வானத்திலிருந்து பறந்து வந்து, குதிரைகள் வானத்திலிருந்து நெருப்பு அக்னியாக இருந்த குதிரைகள் வந்து அந்த சேரியட்டில் எலிஜாவை கொண்டு மறுபடியும் வானத்துக்கு. அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னை காப்பாற்றுவதற்காக தண்ணீர் மேல் கூட on the seas the horses of God will gallop. Hallelujah. அவர்கள் தண்ணீர் மேல் கூட வரும் என்கிறார் ஆண்டவர். God will fight for you in any situation. God will definitely fight for you. கடைசியாக ஒரு வசனம் 17ஆம் வசனம் 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆண்டவர் ஹபபுக் என்ன சொல்கிறான், ஹபபுக்கோடைய ப்ரேயரை பார்த்துன்னு இருக்கோம். இந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். 17, 18, 19 ஒரு நல்ல வசனம் அது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அத்தி மரத்தில் அத்தி பழம் இல்லை, திராட்சை மரத்தில் திராட்சை கனிகள் இல்லை, எனக்கு சோறே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு வீடு இல்லை, எதுவுமே இல்லைன்னா கூட என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்ன்றான். ஹல்லேலூயா. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று ஹபபுக் தன்னுடைய ஜெபத்தை முடிக்கிறான். இன்றைக்கு நம்மும் அப்படி தான் ஜெபத்தை முடிக்கணும். எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் நினைப்பது அது தடைப்படாது.
என் தேவன் என்னை ஆசீர்வதித்து நடப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, தேவரீர் அப்பா. சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆண்டவர் அதை செய்ய வைப்பார். சுற்றியுள்ள கண்கள், எல்லா ஜனங்களும், ஓ இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார், இந்த ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். நீங்கள் தடையாக நிற்காதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறே தீரும் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்குதா கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லைன்னா கூட, வீட்டில் எதுவுமே இல்லை, எதுவுமே என் வாழ்க்கையில நடக்க மாட்டிருக்கு என்று நீங்கள் சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்தில், வருகிற மாதத்தில் உங்களுக்கு யாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையில புதிய காரியங்கள், அற்புதமான காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வழிகளில் நாம் நடப்போம். ஆண்டவரே, தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உடைய கரத்தில் நாங்கள் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க அப்பா. தேவரீர், வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவரீர், கேட்ட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தேவரீர் அப்பா, கர்த்தாவே, நீர் எங்களோட பேசினதுக்காக நன்றி. வார்த்தை மூலம் பேசி கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. வழி நடத்தி பலப்படுத்துங்க. தேவரீர் அப்பா, முன்னாடி இருக்கும் மாதத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். யாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ள உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க கிருபைத்தாங்க. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவானவருடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோட சதா காலங்களிலும் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.